जब से हुई है शादी आंसू बहा रहा हूँ, आफत गले पड़ी है उसको निभा रहा हूँ. ஜப் சே ஹுயி ஹே ஷாதி அப்படின்னா எப்போ இருந்து கல்யாணம் நடந்துச்சோ, எப்போ கல்யாணம் ஆச்சோ அப்படின்னு அர்த்தம். ஹாசு பஹாரஹாஹும், ஆசு பஹாராகும்னா அழுது கொண்டே இருக்கிறேன், கண்ணீர் வடிக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். ஆசு அப்படிங்கிறது கண்ணீர், கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். ஆஃபத் கலே படி ஹே அப்படின்னா ஒரு தொல்லை கழுத்தில் விழுந்தது. ஆஃபத் கலே படி ஹே அப்படின்றதுக்கு எக்ஸாக்டாக இதே வார்த்தை நம்ம தமிழுக்கு கொண்டு போனோம்னா அது நல்லா இருக்காது. ஒரு பிரச்சனை என் தலையில் வந்து விழுந்துருச்சு, அதை அனுபவிச்சிட்ருக்கேன், உஸ்கோ நிபாராகும், அதை அனுபவிச்சிட்ருக்கேன், அதை தாங்கிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். இதை மொத்தமாக சொல்லணுன்னா, எப்போ திருமணம் நடந்ததோ அப்போ இருந்து கண்ணீர் வடிக்கிறேன், பிரச்சனை தலையில் வந்து விழுந்துருச்சு, அதை அனுபவிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். बीवी मिली है ऐसे वो काम क्या करेगी, वो लक्स में नहा कर खुशबू में टर रही है, टुकड़े बचे हुए हैं मर गेला रे, टुकड़े बचे हुए हैं उससे नहा रहा हूँ, आफत गले पड़ी है उसको निभा रहा हूँ, जब से हुई है शादी आंसू बहा रहा हूँ, आफत गले पड़ी है उसको निभा रहा हूँ. बीवी मिली है ऐसी वो काम क्या करेगी, மனைவி கிடைச்சிருக்கா எப்படி, அவ எங்க வேலை செய்ய போறா அப்படின்னு அர்த்தம். वो लक्स में नहाकर, அவ லக்ஸில் குளிச்சுட்டு, குஷ்பூ மே டர் ரஹி ஹே, குஷ்பூவில் அதை வாசனையில் மிதக்கிறாள் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம். டுக்கடே பச்சே ஹுவே ஹே, மிச்சம் இருக்கும் துண்டுகள் தான் இருக்கு, மிச்சம் துண்டுகள் இருக்கிறது, அதாவது லக்ஸ் சோப்போட துண்டுகள் இருக்குது. மரேகேலா ரே அப்படின்னு வரும். இது மராட்டி வார்த்தை, கொன்னுட்டாங்கடா அப்படிங்கிறது. மரேகேலா ரே. உஸ்ஸே நஹாராஹும் அப்படின்னா டுக்கடே பச்சே ஹுவே ஹே உஸ்ஸே நஹாராஹும், மிச்சம் இருக்கிற அந்த துண்டுகளை வச்சு அதில் குளிக்கிறேன். திரும்பவும் ஆஃபத் கலே படியே உஸ்கோ நிபாராகும், தொல்லை தலையில் வச்சுட்டாங்க, தலையில் ஏற்றிட்டாங்க, கழுத்தில் ஏற்றிட்டாங்க, தோலில் ஏற்றிக்கிட்டாங்க, எது வேணாலும் நம்ம எடுத்துக்கலாங்க. எக்ஸாக்ட் மீனிங்கை நம்ம தமிழில் கொண்டு போனோன்னா நல்லா இருக்காது. தொல்லையை தோலில் போட்டுக்கிட்டேன், போட வச்சுட்டாங்க, அதை அனுபவிச்சிட்ருக்கேன் அப்படின்றதுக்கு மாதிரி அர்த்தம். 12 बजे घड़ी में मैडम जी सो रही है, बच्चों की फौज आके मेरी जाके रो रही है, बापू 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 खाना दो भूख लगी है. 12 बजे घड़ी में मैडम जी सो रहे हैं அப்படின்னா மணி 12 ஆகுது, வாட்சில் மேடம் தூங்கிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். பச்சோக்கி ஃபௌஜ் ஆக்கர் மேரி ஜாக்கே ரோ ரஹி ஹே, பிள்ளைங்களோட மிலிட்ரி டீமு, ஃபௌஜ் அப்படிங்கிறது மிலிட்ரி, அந்த டீமு மிலிட்ரியில் தானே நிறைய பேர் இருப்பாங்க, அதனால் அதை மீன் பண்ணி சொல்கிறாங்க. மிலிட்ரி டீம் மாதிரி இருக்கிற பிள்ளைங்க என் உயிரெடுக்குதுங்க, மேரி ஜாக்கே ரோ ரஹி ஹே, என் உயிரெடுத்து அழுகுதுங்க அப்படின்னு அர்த்தம். பாப்பு 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 கானா தோ பூக் லகி ஹே அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க. அப்படின்னா பாப்பு பாப்புனா இது வந்து ஒரு கிராமங்களில் இப்படி தான் சொல்லுவாங்க. அப்பாவுக்கு பாப்பா அப்படின்னா அப்பா, பாப்புன்னு சில ஸ்டேட்டில் சொல்லுவாங்க, சில கிராமங்களில் சில ஸ்டேட்டில் சொல்லுவாங்க. அப்பா 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 சாப்பாடு கொடுங்க, பூக் லகி ஹே பசிக்குது அப்படின்னு சொல்லி அழுகிறாங்களாம்மா குழந்தைங்க. இந்த வீடியோ பாருங்கள், செம்மையாக சரி போருங்க, சர்ச் பண்ணிங்கன்னா வந்துடும் இந்த லிரிக்ஸை போட்டு ஸ்டார்டிங்கு. बच्चों के बीच बैठा
खाना पका रहा हूँ, आफत गले पड़ी है उसको निभा रहा हूँ, जब से हुई है शादी आंसू बहा रहा हूँ, आफत गले पड़ी है उसको निभा रहा हूँ. बच्चों के बीच बैठा खाना पका रहा हूँ அப்படின்னா பிள்ளைங்களுக்கு இடையில், பீச் அப்படிங்கிறது இடையில், நடுவில் அப்படின்னு அர்த்தம். உட்காந்து சாப்பாடு செய்கிறேன், கானா பக்காராகும். பக்காராகும்னா சாப்பாடை வேக வைக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். கானா பனாராகும் அப்படின்னா சாப்பாடை செய்கிறேன்னு அர்த்தம். ஆனால் இந்த சாங்கில் வந்து பக்காராகும் அப்படின்ற வார்த்தை தான் வருது. ஸோ அதே மாதிரி சொல்லணுன்றதுக்காக பக்காராகும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ பிள்ளைங்களுக்கு நடுவில் உட்காந்து சாப்பாடு வேக வச்சுக்கிட்டு இருக்கேன். ஆஃபத் கலைப்படியே உஸ்கோ நிபாராகும், தோல்ல போட்டுட்டாங்க, அதை அனுபவிச்சுக்கிட்டே இருக்கேன். सोई है वो पलंग पे सर दर्द के बहाने, किसकी मजाल है जो जाए उसे जगाने. सोई है वो पलंग में सर दर्द के बहाने அப்படின்னா தூங்கிக்கிட்டு இருக்கா. பல்லங் அப்படின்றது வந்து மரக்கட்டலில் பெரிய சைஸில் இருக்கும்ல, அதுக்கு பேர் தான் பல்லங். சோய்ஹே वो पलंग में, அவள் தூங்கிக்கிட்டு இருக்கா. சர்தர்துக்கே பஹானே, தலைவலின்ற சாக்க சொல்லி தூங்கிட்டு இருக்கா அப்படின்னு அர்த்தம். கிஸ்கி மஜால் ஹே ஜோ ஜாயே உசே ஜகானே, யாருக்கு தைரியம் இருக்கு அவளை போய் எழுப்புறதுக்கு அப்படிங்கிறாங்க. யாரோ புராணமானோ, நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க. அதாவது நம்ம ஆடியன்ஸ் ஆன நம்மளை நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்கப்பா. மே சர் தபாராகும், நான் தலையை அமைக்கி விட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். दुनिया को ये पता है बेगम का मैं हूँ शौहर, इस घर का मैं था मालिक अब बन गया हूँ नौकर. जय गोविंदम जय गोपालम भज गोविंदम भज गोपालम. दुनिया को ये पता है बेगम का मैं हूँ शौहर அப்படின்னா இந்த உலகத்துக்கே தெரியும் நான் அதாவது மனைவியோட கணவர் அப்படின்னு. இந்த பேகம் அப்படிங்கிறது வந்து உருது மொழி, அதாவது முஸ்லிம்ஸில் தான் சொல்லுவாங்க. ஆனால் ஹிந்தியை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்தியாவில் இருக்கிற அனைத்து மொழிகளும் கலந்து வர்றது தான் ஹிந்தி. அதனால தான் அதை காமனாக கொண்டு வந்திருக்காங்க. ஈஸியான லாங்குவேஜும் கூட அது. பேகம் அப்படின்னா மனைவின்னு அர்த்தம், ஷோஹர் அப்படின்னா கணவர் அப்படின்னு அர்த்தம். இப்போ என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த உலகத்துக்கே தெரியும் மனைவியோட கணவர் நான் தான் அப்படின்னு. இஸ் घर का मैं था मालिक अब बन गया हूँ नौकर அப்படின்னா இந்த வீட்டோட முதலாளியா இருந்தேன், இப்ப வேலைக்காரனா மாறிட்டேன், வேலைக்காரனா ஆயிட்டேன் அப்படின்னு அர்த்தம். ஜெயகோவிந்தம் ஜெயகோபாலம் பஜகோவிந்தம் பஜகோபாலம், சாமியை கும்பிடுறான் அந்த பாட்டு. இதுக்கப்புறம் அந்த பாட்டை நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். அந்த வார்த்தைகளுக்கும் அந்த சீனுக்கும் பயங்கரமாக சிரிப்பு வரும். கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடிங்க இது ஃபுல்லாக கனவுல தாங்க யோசிச்சு, இதெல்லாம் கல்யாணம் பண்ணால் இப்படிலாம் நடக்குமோ அப்படின்னு யோசிப்பாங்க. சஞ்சய் தத் ஹீரோ, ஆமாம் போட்டிருக்கேன்ல அந்த தம்ப்நெயில்லையே, அவங்க தான் ஹீரோ ஹீரோயின். மாதுரி தீக்ஷித், சஞ்சய் தத். பிஸ்தர் பிச்சா ரஹா ஹூம் मर गेला रे चद्दर बिछा रहा हूँ, आफत गले पड़ी है उसको निभा रहा हूँ. பிஸ்தர் பிச்சா ரஹா ஹூம் அப்படின்னா பிஸ்தர் அப்படிங்கிறது படுக்கை, படுக்கையை விரிச்சுக்கிட்டு இருக்கேன். சத்தர் பிச்சா ரஹா ஹூம், சத்தர்னா போர்வை, போர்வையை விரிச்சுக்கிட்டு இருக்கேன், படுக்கையை விரிச்சிட்டு இருக்கேன். ஆஃபத் கலைப்படியே உஸ்கோ நிபா ரஹா ஹூம், தொல்லையை தோலில் போட வச்சுட்டாங்க, அதை அனுபவிச்சுட்ருக்கேன் அப்படின்றாங்க. இதுலேயும் மரே கெலாரே அப்படின்னு வரும், கொன்னுட்டாங்கடா அப்படின்னு வரும். யாரோ कुएं में कूद के मर जाना मगर शादी मत करना, शादी है बर्बादी, बीवी दी एंड, शेर था चूहा हो गया.
யாரோ குவே மே கூத் கே மர் ஜானா அப்படின்னா, நண்பர்களே கிணத்துல குதிச்சு செத்து போங்க. மகர் ஷாதி மத் கர்னா, ஆனா கல்யாணம் பண்ணாதீங்க. ஷாதி ஹே பர்பாதி, கல்யாணம் வாழ்க்கை நாசம். வாழ்க்கைன்னு வரலதுல நாசம், பர்பாதி அப்படிங்கிறது நாசம், வீணாகிரும். கல்யாணம் என்பது வீணாகிவிடும். பிவி த அண்ட், மனைவி த அண்ட், அதாவது மனைவி வந்தா அண்ட் ஆயிருமா எல்லாமே. ஷேர் தா சுவா ஹோ கயா, சிங்கம் மாதிரி இருந்தேன், எலியா மாறிட்டேன், எலியா ஆயிட்டேன் அப்படின்னு அர்த்தம். இந்த வீடியோவில் உங்களுக்கு நிறைய வார்த்தைகள், புது வார்த்தைகள் வந்திருக்கும். கமெண்ட் பண்ணி கண்டிப்பாக சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சு இந்த வீடியோ அப்படின்றத. ஒரு கேள்வி கேட்குறேன், அதுக்கு பதிலும் சொல்லிடுங்க. பிஸ்தர் அப்படின்னா என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி பதில் சொல்லுங்கள். பிஸ்தர் அப்படின்றது தமிழில் என்ன அர்த்தம் அப்படிங்கிறத ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி இருந்தது இந்த வீடியோ அதையும் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இதே போல் இன்னொரு வீடியோ கமெண்ட் பாக்ஸில் இருக்குது, டச் பண்ணி பாருங்கள்.